once. Yeah. Hello students, கேக்குதா என் வாய்ஸ்? எவ்ரிதிங் இஸ் ஆடிபிள்? ஓகே. All right. So everything is clear. So very good evening students, very good evening. இன்னைக்கு வந்துட்டு biological classification முடிச்சிடலாம், ஓகேவா? லெக்சர் 4 ஓட முடிஞ்சிடும் biological classification. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பிளான்டே, அனிமலியா, அப்புறம் வைரஸஸை பற்றி பார்த்துட்டு சாப்டர் முடிஞ்சிடும், ஓகேவா? So hi students, Chutti Boy Nishant, Aishwarya Parathi, Yustia, everyone, good evening. Very good evening students. Durga Devi, Ashrafa, hi, very. So start பண்ணிடலாம். Before we start biological classification, so as I previously say on every class, courses available இருக்கு for students who really want to join, interested இருக்கு brainy medical, special attention, special இன்னும் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா, so we have courses available. இதில் full term course and mentorship 720 இருக்கு. இது இல்லாமல் we also have basic plan NEET 22. இது power pack plan actually, ஓகேவா? இது இல்லாமல் we also have pro plan and pro max plan. Pro planல you will get books, but in pro max plan including books plus one-to-one interaction and mentorship போட சேர்த்து வரும். ஸோ இது கம்ப்ளீட் பேக்கேஜாக வருமா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் who are interested can subscribe for this. ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னேன்? யா, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு கிங்டம், என்ன கிங்டம்? கிங்டம் பிளான்டே, ஓகேவா? கிங்டம் பிளான்டே, அனிமேலியா, அப்புறம் வைரஸ் பார்த்துட்டு இந்த சாப்டர் முடிஞ்சிடும் மோர் ஓவர், ஓகேவா? எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு பிளான்டேனாலே ஃபஸ்ட்டு என்னது? பிளான்டேனா என்ன குறிக்கிறாங்க? பிளான்ஸை குறிக்கிறாங்க, அது ஓகேவா? பிளான்டேனா இஸ் நத்திங் பட் பிளான்ஸை குறிக்கிறாங்க. ஸோ பிளான்ஸ்னாலே உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும்? நான் ஃபஸ்ட் சும்மா எழுதிடுறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்? மல்டி செல்லுலார். வேறு என்ன இருக்கும்? செல் வால் இருக்கும். நான் சும்மா கிளான்ஸ் எழுதிடுறேன், அப்புறம் நீட் பாயிண்ட்ஸில் இருக்கிறது எழுதுறேன். ஃபஸ்ட்டு தேர் மல்டி செல்லார், தேர் செல் வால், ஸோ தேர் யூகேரியாட்டிக்னு எழுதிடலாமா? யூகேரியாட்டிக். பிளான்ஸ்னா தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், ஸோ ஆட்டோட்ராபிக், ஓகேவா? இந்த பேசிக் திங்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எக்ஸாக்ட்லி, ஃபோட்டோட்ராபிக். ஸோ குளோரோஃபில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அந்த குளோரோஃபில் பிக்னல்ஸால் இட் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் அண்ட் கிரியேட் ஸ்டார்ச், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு இதே கதை தான் அதுலேயும் இருக்கும், என்சிஆர்டி புக்லேயும். கிங்டம் பிளான்டே வாஸ் அ யூகேரியாட்டிக். இது இல்லாமல் they are chlorophyll containing organisms. கலர் சேஞ்ச் பண்ணலாம். chlorophyll containing organisms, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு சிலதார் சம் ஆர்கானிசம்ஸ். ஸோ பிளான்ஸில் வந்துட்டு ஆட்டோட்ராபிக் சொன்னல, தே ஹாவ் தேர், நீங்கள் சொன்ன மாதிரி குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். பட் சம் ஆர்கானிசம்ஸ் இங்கே எழுதுற பாருங்கள், கலர் சேஞ்ச் பண்ண பிரைட்டாக இல்லை, I'll change the color. So some வெறும் இல்லை, some organisms are heterotropic. ஹெட்டிரோட்ராபிக்னா சம் ஆர்கனிசம் பாரசைட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ என்ன பண்ணோன்னா இங்கே பாருங்கள், they are called insectivorous plants அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? insectivorous plants. இந்த insectivorous plants என்ன பண்ணோன்னா பாருங்கள், ஆர் பாரசைட்ஸ், ஓகேவா? இந்த பாரசைட்ஸ் என்ன பண்ணுன்னா பூச்சி ஏதாவது அந்த இட் அட்ராக்ட்ஸ், ஓகேவா? இதை அட்ராக்ட் பண்ணிவிட்டு பூச்சி ஏதாவது பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு அதோட உள்ள அந்த ஃப்ளவருக்குள்ளே என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆசிட் இருக்கும், ஓகேவா? அந்த ஆசிட்னால அது இறந்துட்டு இது சாப்பிட்றோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நீட் எக்ஸாம்பிள் கஸ்கட்டா, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்
உங்களுக்கு மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி ஃபோட்டோ காட்டிடுறேன். ஓகேவா? ஸோ யூ ஓன்ட் ஃபர்கட். கஸ்கட்டானா உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஹெட்ரோட்ராபிக் இன்செக்டிவோரஸ் பிளான்ட் அப்படின்னு. ஓகேவா? கஸ்கட்டா இமேஜஸ். இன்செக்டிவ் அந்த வீடியோ இருக்குமே, ஓகே. Thank you. ஸோ ஓகே, ஸோ ஜஸ்ட் இமேஜஸ் பார்த்துக்கோங்க. ஐ டோன்ட் டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கஸ்கியூட்டானா இமேஜஸ் பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஜென்ரலாக. ஓகேவா? ஒரு வியோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் கஸ்கட்டா. ஸோ இது இல்லாமல் பிளான்ட்ஸ் எங்கடாது, பிளான்ட்ஸோட செல் வால் இருக்குது. நம்மளுக்கு சொன்ன மாதிரி அனிமல்ஸ்க்கு செல் வால் இஸ் ஆப்சென்ட், வேறஸ் பிளான்ட்ஸ்க்கு செல் வால் இருக்குது. திஸ் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்யூலோஸ். ஓகேவா? செல்யூலோஸ், இது மறக்காதீங்க. ஓகேவா? செல்யூலோஸ். பிளான்ட்ஸில் என்னெல்லாம், அது கீழே என்னெல்லாம் இருக்குன்னா பிளான்ட்ஸ் கிட்ட இங்கே பாருங்க, எழுதிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணுறேன். பிரையோஃபைட்ஸ், pteridophytes, gymnosperms, angiosperms. இது நம்ம டீட்டெயிலாக பிளான்ட் கிங்டம் சாப்டரில் படிப்போம், இங்கே நம்மளுக்கு தேவையில்லை. பட் உங்களுக்கு தெரியணும் எதெல்லாம் வருது. பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் தெரியணும். இது இல்லாமல் இந்த ரெண்டில் எது நேக்கடு, ஜிம்னோஸ்பெர்ம்ஸா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸா? நேக்கட் சீடு ஆர் நேக்கடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு நான் வச்சுக்கணும். ஓகே, ஆல்ரைட், அது அப்புறம் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதுதான் பிளான்ட்டோட கதை. இப்போது பிளான்ட்டுக்கு வந்துட்டு லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு உங்களை என்சிஆர்டி புக்கில் இருக்கும். என்ன லைஃப் சைக்கிள் அப்படின்றது அங்கே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பிளான்ட்ஸ்க்கு லைஃப் சைக்கிள் ஹேஸ் அ 2 distinct ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் என்சிஆர்டி லைனு. ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்ஸ் இங்கே பாருங்கள். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்ஸ், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன், கரெக்ட், அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கைஸ், அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்ஸ் has 2 distinct features. பாருங்க, 2 distinct features. phases, featuresல phases-னு வச்சுக்கலாம், 2 phase. அந்த 2 phase நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தோ அது பேர் ஒரு ஃபேஸ் பேர் இங்கே பாருங்க. நாங்கள் எங்கடாது இருங்க, இங்கே பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்னு வச்சுக்கலாம், phase 1 or phase 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேஸில் என்ன ஆகும் நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பேர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் நீட், இங்கே தான் கேட்பாங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட், நீங்கள் பாருங்கள், டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக், இங்கே வந்துட்டு ஹாப்ளாய்ட் கேமிட்டோஃபைட்டிக். இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேமிட்டோஃபைட்டிக் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக். அதில் என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு இதுதான் டாமினன்ட் ஃபேஸ். ஸோ ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் ஒரு ஹாப்ளாய்ட் கேமிட்டோஃபைட் விச் இஸ் டாமினன்ட் அப்படின்னு கேட்பாங்க. டாப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் இஸ் டாமினன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது ரெட் கலர் எடுக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இப்போது இங்கே என்ன நடக்கணும், ஃபர்ஸ்ட்டில் இந்த டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்போரோஃபைட்ஸில் ஸ்போரோஃபைட்னது ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸ்போரோஃபைட்னாலே ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. கேமிட்டோஃபைட்ஸ்னானது கேமெட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்போரோஃபைட்டிக் ஸ்போர்ஸில் ஃபஸ்ட்டு பண்ணுது. ஸ்போரோஃபைட் டெவலப்ஸ் ஃப்ரம் எங்கே, ஃப்ரம் ஜைகாட். ஓகேவா? ஜைகாட் வந்து 2n சொல்லுவாங்க இல்லையா,
zygote ஓகேவா இது எப்படி ஃபார்ம் ஆச்சு which is formed by fusion of male and என்னடா நெட் வர மாட்டேங்குதா okay so sorry it which is formed by male and female gametes ஓகேவா எப்படி ஃபார்ம் ஆச்சு இந்த zygote எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா male and female gametes ஓட fusionனால female gametes ஓகேவா ஸோ ஆனால் இது ஹாப்ளாய்டு இது ஹாப்ளாய்டு அதனால இது 2n மாறுச்சு நெக்ஸ்ட் கதைக்கு போயிட்டேன்னா இங்கே கொஞ்சம் இழுத்துக்கிறேன் இங்கே பாருங்க இங்கே தெரியுதா தெரியலையா இப்போ தெரியுதா ஒன் செகண்ட் இப்போ தெரியுது ஓகே இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ இது ஹாப்ளாய்டு ஓகே நான் ஹாப்ளாய்டு சொன்னேன்ல ஸ்போரோஃபைட் அண்டர்கோஸ் இதனால ஃபர்ஸ்ட் கேமெட்ஸ் ஆச்சு இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த ஸ்போரோஃபைட்னு சொன்னேன்ல இந்த ஸ்போரோஃபைட் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்போரோஃபைட் அண்டர்கோஸ் இதுக்கப்புறமா மியோசிஸ் அண்டர்கோ பண்ணுமா அண்டர்கோ என்னது மியோசிஸ் ஓகேவா மியோசிஸ்னால என்ன ஆகுது சொல்லுங்க ஸோ மியாஸ்னால என்ன ஆகுதுன்னா ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் அப்போ 2n வந்துட்டு என்ன ஆயிடுது கரெக்டா ஓகே ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் கிரியேட் ஆச்சு ஓகே நான் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு ஆல் சூப்பர் ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா இந்த ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஸ்போர்ஸ் வந்துட்டு கேமெட்ஸ் கிடையாது the spores are not gametes the spores instead they germinate to form next phase இது இன்னும் கேமெட் இல்ல அது கேமெட் கிடையாது ஸ்போர்ஸ் அதான் ப்ரொடியூஸ் ஆகுது இது நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போகும் ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் எங்க எனக்கு என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு லைவ் தெரிய மாட்டேங்குது சாரி ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படியே இங்கே இருக்குல்ல இங்கே இருக்கிற ஸ்போர்ஸ் ஆர் நாட் கேமெட்ஸ் பட் இங்கே ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் இருக்குது இந்த ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போகுது அதான் இங்கே பாருங்கள் இப்படி போகுது இங்கே வருது ஸோ இங்கே ஹாப்ளாய்ட் கேமெட்டோஃபைட் இங்கே கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது எப்படி அந்த கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இப்போ இங்கே வந்துருச்சு இல்லையா இந்த ஸ்போர்ஸ் என்ன ஆகுதுன்னா இங்கே ஜெர்மினேட் இங்கே பாருங்கள் ஸ்போர்ஸ் இன் திஸ் ஜெர்மினேட் அண்ட் டெவலப் இன்டு கேமெட்டோஃபைட்ஸ் ஸ்போர்ஸ் டெவலப் ஆகும் டெவலப் ஆகி ஜெர்மினேட் ஆகும் germinate into what into gametophyte ஆனா இந்த gametophyte இன்னும் 2n வரல gametophyte இன்னும் n தான் ஓகேவா இப்போ இதுக்கு அப்புறமா கதை கேளுங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ gametophyte இப்போ இந்த gametophyte என்ன பண்ணுவாங்க they develop and produce இன்னது gametes ஓகேவா யாருக்கா புரியலையா எனி டவுட்ஸ் இங்க வரைக்கும் எங்க டவுட்ஸா இருந்தா கேளுங்க டவுட் நான் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுங்க நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் பி ஃபாஸ்ட் ஆல் கிளியர் யா சூப்பர் ஸோ ஒன்ஸ் மோர் நான் ஒருத்தங்க கேட்டாங்க ஜிவி ஒரு வாட்டி கேட்டாங்க ஸோ அதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரஷ்அப் ஸ்பீடாக சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன இந்த பிளான்ஸ்க்கு வந்துட்டு ரெண்டு ஃபேஸஸ் ஆஃப் சைக்கிள் இருக்கு லைஃப் சைக்கிள் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்போர்ஸ் அதாவது ஸ்போரோஃபைட்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகுது ஸ்போரோஃபைட் எப்படி டெவலப் ஆகுதுன்னா இந்த ஸ்போர்ஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னா ஸ்போரோஃபைட்னு இருக்குது அதில் இந்த மேலும் ஃபீமேல் கேமெட்ஸும் together form what they forming a zygote அந்த zygote என்ன பண்ணுது இந்த ஸ்போரோஃபைட் அண்டர்கோ அப்போ 2n மாறிடும் அந்த zygoteனா 2n இல்லையா அப்போ இதுல அது மைட்டோஸ் வழியா 2n மாறுது அதுக்கப்புறமா மியோசிஸ் நடக்குது மியோசிஸ்னானது டிப்ளாய்ட் டு ஹாப்ளாய்ட் அப்போ இந்த மியோசிஸ் இந்த ஸ்போரோஃபைட் வந்துட்டு மியோசிஸ் நடக்கிறதுனால ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸா மாறும் இதனால ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா இந்த ஸ்போர்ஸ் எங்க போகுதுன்னா தே போய் அதுக்கப்புறமா தே டெவலப் அந்த ஸ்போர்ஸ் வாட் எவர் இட் இஸ் தேர் இட் வில் டெவலப் ஸோ இந்த டெவலப் ஆகிட்டு இந்த ஸ்போர்ஸ் வந்துட்டு ஹாப்ளாய்ட் கேமெட்டோஃபைட் ஸ்போர்ஸ் டெவலப் அண்ட் ஜெர்மினேட் இன்டு கேமெட்டோஃபைட் ஓகேவா கேமெட்டோட போயிட்டு ஜெர்மினேட் ஆகி கேமெட்டோஃபைட்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அவ்வளோதான் இப்போ கிளியரா ஜிவி இப்போ கிளியரா ஸோ இந்த கேமெட்ஸ்னா என்னது
ஸ்பெர்ம் அண்ட் எக், ஓகேவா? அண்ட் எக் தான், ஓகேவா? வேற எதுவும் இல்லை. ஓகே, சூப்பர். இப்போ த்ரூ வாட் இந்த எப்படி இந்த ப்ரொடியூஸ் ஆகுனா த்ரூ மைட்டோசிஸ். திரும்பியும் மைட்டோசிஸ் தான் திரும்பியும், ஓகேவா? திரும்பியும் மைட்டோசிஸ் நடக்குது. த்ரூ மைட்டோசிஸ். இங்க பாருங்க, ஏன் நாட் மியோசிஸ்? வை நாட் மியோசிஸ் சொல்லுங்க. நாட் த்ரூ, இங்க ரெட் எழுதுறேன், நாட் த்ரூ மியோசிஸ். வை? மண்டேல கொஸ்டின் வைன்னு கொஸ்டின் கேட்டாதான் உங்களுக்கு புரிய வரும், ஓகேவா? ஏன் மியோசிஸ் கிடையாதுன்னா, பிகாஸ் தேர் ஆல்ரெடி ஹாப்ளாய்ட். அப்போ எப்படி மியோசிஸ் நடக்கும்? கரெக்டா? புரிஞ்சுதா? எக்ஸாக்ட்லி. ஸோ தேர் ஆல்ரெடி ஹாப்ளாய்ட். ஏன் மியோசிஸ் வராது? ஸோ மைட்டோசிஸ்னால தான் வரும். ஸோ ஏன்னா என் வந்துட்டு 2n மாற்றுறது மைட்டோசிஸ், மியோசிஸ்னா 2n to n மாற்றுறது மியோசிஸ், ஓகேவா? ஆல் ரைட், சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இதுக்கப்புறமா கதை என்ன கேளுங்க. இதுக்கப்புறமா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். அது என்ன சொல்லுவாங்க? Fusion of male and female gametes is called, come on, இது easy. Fusion of male and female gametes is called, fusion of male and female gametes. ஏன் comment section இவ்வளோ ஸ்லோவா இருக்கு? Students, be faster. Fusion of male and female gametes is called, no, அந்த ப்ராசஸ்டா ஃபர்டிலைசேஷன். அதுதான் எதிர்பார்த்தேன். ஜைகாட், ஓகே, ஃபர்டிலைசேஷன், ஓகேவா? இதை மறக்காதீங்க. சூப்பர். யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? யாஷிகா குமாரன். ஓகே, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. அதுக்கப்புறமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன், ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதை இது இவ்வளோ ஹாப்ளாய்ட்லேருந்து திரும்பியும் டிப்ளாய்ட்லேருந்து திரும்பி ஹாப்ளாய்ட் ஆகி அதுக்கப்புறமா இந்த கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி திரும்பி இந்த ஃபர்டிலைசேஷன் போகுது இல்லையா? இந்த டோட்டல் ப்ராசஸ் பேர் தான் என்ன தெரியுமா? ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன், ஓகேவா? ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல் ரைட். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். இப்போ இதோட பிளான்டே முடிஞ்சிருச்சு. கிளிஸ்டர், எனி டவுட்ஸ்? பிளான்டேல ஏதோ டவுட்ஸ் இருக்கா? இதை டீட்டெயிலாக வந்துட்டு பிரையோஃபைட்ஸ் தனியா, டெரிடோஃபைட்ஸ் தனியா, ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு பிளான்ட் கிங்டம்ல பார்ப்போம், ஓகேவா? ஓகே, அனிமேலியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. இப்போ அனிமேலியானா எதை குறிக்குது? அனிமேலியானா எதை குறிக்குது? ஜந்து, அனிமல்ஸை குறிக்குது. சூப்பர். ஸோ அனிமல்ஸை குறிக்குது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு அனிமல்ஸ்னாலே நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்க்கறதுனால நீங்கள் சொல்லுவீங்க அனிமல்ஸ் ஆர் மல்டி செல்லுலார். ஸோ மல்டி செல்லுலார்னால தே ஆர் யூகேரியோட்டிக் but no cell wall absent. வேற most of the animals are இது நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ என்சிஆர்டியில் இருக்கிற பாயிண்ட்ஸ். most of them லோகோமோட்டரி ஆக்ஷன்ஸ் இருக்கும், லோகோமோஷன் பண்ணும், ஓகேவா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் நடக்கும். லாக் இன் செல் வால், அதே தான் லாக் இன் செல் வால். வேற நியூட்ரிஷன், வாட் டைப் ஆஃப் நியூட்ரிஷன். அதுக்கப்புறமா தேர் வாட் ஹெட்ரோட்ரோபிக்கா ஆட்டோட்ரோபிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம், ஓகேவா? நான் ஸ்லோவாக எடுக்கிறேன். ஓகே,
அனிமேலியா பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட்டு they are heterotrophic. So they depend on other organisms for food, nutrition. ஓகேவா? heterotrophic. Eukaryotic animals. So eukaryotic animals they are multicellular. Eukaryotic animals lack in cell wall. நீங்க சொன்ன மாதிரி lack in cell wall. இப்போ so they directly or indirectly depend on plants. கரெக்டா இல்லையா? They are directly or indirectly. correct தானே? Directly or indirectly. One second. They are directly or indirectly depend on plants. ஏன் அப்படி சொல்கிறாங்க? சார் நம்ம அனிமல் சாப்பிட்டே வாழ முடியும்ல சார். இப்போது நம்ம சிக்கன் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், சில பேர் பீஃப் சாப்பிட்றாங்க, சில பேர் போர்க் சாப்பிட்றாங்க சார். சரி, அப்போ நம்ம அனிமல்ஸ்லேயே அந்த அனிமல்ஸ்க்கு ஃபுட்டு வேணும் இல்லையா? அவங்க எங்கே போவாங்க? சில ஆர்கானிசம் வேறு ஆர்கானிசம் சாப்பிடும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ்க்கு வந்துட்டு பிளான்ஸ் தேவைப்படல. ஸோ இன்டைரக்ட்லி நம்மளுக்கு வந்துட்டு பிளான்ஸ் நீட் இஸ் தேர். ஸோ இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ஸ். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைஜஷன் they digest their food சாப்பிடுறது இல்லையா? they digest their food in a cavity, internal cavity. உள்ளதான இன்டர்னல், வெளியே சாப்பிடுறது இல்லையா? ஸோ இன்டர்னல் கேவிட்டி, ஹோலோசைக் நியூட்ரிஷன் தான் சொல்கிறேன். ஓகேவா? இன்டர்னல் கேவிட்டி and store food reserves as என்னது? glycogen. ஓகேவா? as glycogen or fat. இது நான் வச்சுக்கோங்க. கரெக்ட். ஸோ இந்த கிளைக்கோஜன் ஃபேட் வந்துட்டு எப்போ நம்ம பாடிக்கு சடனாக எனர்ஜி தேவைப்படுதோ இது அப்படியே வந்துட்டு நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு ஏடிபியாக கனெக்ட் பண்ணி அந்த அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். அது வழியாக நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்சிட்டு இருக்கும். அண்ட் மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இதுவும் நீட் கொஸ்டின். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால் பவர் ஹவுஸ். நீங்கள் பார்க்குறீங்களா பவர் ஹவுஸ் இப்போ கூலி படத்தில்? அந்த மாதிரி பவர் ஹவுஸ் நம்ம பாடிக்கு யார்? மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? மறக்காதீங்க. ஓகே, இதுக்குள்ள ஏடிபி, abundant ஏடிபி இருக்கும். they produce ஏடிபி. ஓகேவா? இதான் நான் வச்சுக்கோங்க. ஆல் ரைட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேபிள் ஆஃப் லோகோமோஷன், அதே சொன்ன மாதிரி லோகோமோஷன் மூமெண்ட்ஸ் நடக்கும். இதுக்கப்புறமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை என்னது? காப்புலேஷன் தானே? reproduction by copulation of what? யார்? by copulation of male and female. ஓகேவா? இது இல்லாம we have embryological development. ஓகேவா? embryological development இல்லையா? பிரசவம், pregnancy, embryological development. ஓகே, எம்ப்ரியோ அம்மா யூட்ரஸ்ல டெவலப் ஆகுது இல்லையா? embryological development. இதுதான் பிளான்ட். இதுக்கு மேலே பாயிண்ட்ஸ் இருக்கா அனிமேலியால? சொல்லுங்க. அவ்வளோதான். வேற ஏதாவது இருக்கா? கொஞ்சம் லைக் இதுக்கப்புறமா வைரஸஸ் பற்றி பேசலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது நீட் பாயிண்ட்ஸ் இருக்கா? வேற எதுவும் வேலிடா இல்லை அனிமேலியால. ஸோ நம்ம டீட்டெயிலாக அனிமல் கிங்டம்ல ஃபைலம்ஸ் பற்றி பார்ப்போம். நிறைய ஃபைலம்ஸ் படிப்போம் அனிமல் கிங்டம்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா வைராய்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக்ல வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ் அண்ட் லிச்சன்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது எல்லாமே 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் வந்துட்டு ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்துட்டு குறிக்கல. ஏன் குறிக்கல சார் அப்படின்னா, ஆர்ஹெச் விட்டேக்கருக்கு வந்துட்டு இதை பற்றி பெருசாக தெரியல. அப்போது மைக்ரோஸ்கோப் பெருசாக வந்து டெவலப்மெண்ட்டில் இல்லை,
he didn't know more knowledge, இதில் பற்றி மோர் நாலேஜ் இல்லை. இன்னொன்று அப்படி பார்த்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ் இருக்கு இல்லையா, வைரஸ் வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் செல், நம்ம பாடி செல்ல இருந்தால் தான் லிவிங்காக கன்சிடர் பண்ணுறோம். இன்கேஸ் வெளியே இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் என் பக்கத்துலேயே இருந்தால் கூட அந்த வைரஸ் வந்துட்டு இங்கே வுட்டு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் என் டேபிள் பக்கத்தில் இருக்குன்னா அந்த வைரஸ் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் நான் லிவிங். ஓகேவா? ஏதாவது ஹோஸ்ட் செல்லை போயிட்டு அஃபெக்ட் பண்ணிட்டு ஹோஸ்ட் பாடியை போய் அஃபெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியுது வைரஸ்னால தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. அது இப்போ இதுக்கு முன்னாடி அது என்னதுன்னு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதனால ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்துட்டு அவரோட பயாலஜிக்கல் கிளாஸ், அவரோட கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் வந்துட்டு இது கிளியராக வந்து இதுக்கு தனியாக ஒரு இடம் வைக்கல. ஓகேவா? they are not considered as truly living. That will be inactive when it is in surroundings, but host cell இருந்தா ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்துடலாம். ஸோ இதனால 5 kingdom கிளாசிஃபிகேஷனில் வந்துட்டு he didn't explain clearly. அதுக்கப்புறமா இதனால 5 kingdom கிளாசிஃபிகேஷனில் வந்துட்டு ஒரு கிளாசிஃபிகேஷனில் இதுக்கு ஒரு பிளேஸ் இல்லை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா வைரஸ் வந்துட்டு இங்க பாருங்க, வைரஸ் ஆர் நாட் செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். பாருங்க, they are non செல்லுலே இல்லை, செல்லே இல்லை. ஓகேவா? they are நான் செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். ஓகேவா? நான் செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் they are characterized. இது எந்த எதுல கேரக்டரைஸ் பண்ணாங்க? they are characterized by having inert crystalline structure. மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா இப்படி தெரியும், inert crystalline structure outside living cell. Inert crystalline structure outside the living cell. ஓகேவா? எக்ஸாக்ட்லி. நான் செல்லுலார் some are poisonous ஆக்சுவலி. இதோட டிஎன்ஏ ஆக்சுவலி அதெல்லாம் நான் எடுக்கிறேன், நான் டீட்டெயில் எடுக்கிறேன். பாருங்க, some are poisonous கண்டிப்பாக. நான் ஃபங்க்ஷனல். கரெக்ட். இப்போது வைரஸை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுக்காக சில சயின்டிஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் வந்துட்டு இங்கே பாருங்க, டிமிட்ரி இவானோஸ்கி in what? In the year 1892 he recognized. ஓகேவா? அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இவர் வந்துட்டு சில மைக்ரோப்ஸ் இருக்கு. ஓகேவா? சர்டைன் மைக்ரோப்ஸ், அந்த மைக்ரோப்ஸ் வந்துட்டு ஆர் கேஷுவல், நார்மலாக ஆர்கனிசமாக இருக்கு. அதுக்கப்புறமா இது என்ன பண்ணுறது, எங்கே கரெக்டாக பிடிச்சோன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்துட்டு இவர் தான் கண்டுபிடிச்சார். ஓகேவா? டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த டொபாக்கோ லீவ்ஸில் இந்த மொசைக் டிசீஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, தீஸ் ஆர் ஸ்மாலர் தேன் பாக்டீரியா அப்படின்னு ஏதோ ஒன்று. என்னது பாக்டீரியாக்கான நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாக்டீரியா தான் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, திரிவாட் இவான்வாஸ்கியா இவி தானே வரும், இவான் என் வரும், இவானோஸ்கி. ஸோ இவர் வந்துட்டு கண்டுபிடிக்கும் போது ஏதோ ஒரு வைரஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த டொபாக்கோ லீவ்ஸில். என்ன வைரஸ் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி பார்த்து தெரிஞ்சது, இட் இஸ் ஸ்மாலர் தேன் பாக்டீரியா. ஓகேவா? ஸோ அது ஏதோ ஒரு ஆர்கனிசம், அது ஸ்மாலர் தேன் பாக்டீரியா அப்படின்னு இவருக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பிளான்ஸ்க்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சனால இவர் ஹெல்த்தி பிளான்ஸ்க்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தா அந்த ஹெல்த்தி பிளான்ஸ்க்கும் வந்துட்டு இது இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பேத்தோஜன். ஸோ இது சரியான பேத்தோஜன் ஆர்கனிசம் அப்படின்னு ஸ்டடி பண்ணிட்டு வாட் ஹி டிட்னா, ஹீ கால் திஸ் வைரஸை வந்துட்டு, இந்த வைரஸை வந்துட்டு அவர் என்னன்னு சொன்னார்னா, இந்த வைரஸ் கால் ஃப்ளூவிட். இதுக்குள்ளே இந்த வைரஸ்க்கு ஃப்ளூவிட் இருக்கு. அந்த ஃப்ளூவிட் கண்டெயின் வைவம் ஃப்ளூவிடம் அப்படின்னு சொன்னார். கண்டாஜியம் வைவம் ஃப்ளூவிடம். ஓகேவா? இதுதான் இது சயின்டிஸ்ட் சொன்னது. ஓகேவா? இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் பேர் வந்துட்டு
இப்போ திமித்ரி இவானோவ்ஸ்கி ஏதோ ஒரு வைரஸ் இருக்கு, பாக்டீரியாவோட சின்னதா இருக்கு, ஏதோ ஒரு சின்னதா இருக்கு, ஏதோ ஒன்று ஒரு ஆர்கனிசம் இருக்கு, அது பாக்டீரியாவோட சின்னதா இருக்கு, அது இருக்கிற பேத்தோஜனா இருக்கிற பிளான்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ண பேத்தோஜனா. ஸோ அப்படின்னு சொல்லி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே, அதுக்குள்ள ஒரு ஃப்ளூவிட் இருக்கு, அந்த ஃப்ளூவிட் தான் அது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் பேரு M.W. பீஜர்னிக். ஓகேவா, பீஜர்னிக். ஓகேவா, இன் இயர் 1898. ஓகேவா. ஸோ இன் 1898 என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஸோ அவர் அந்த டொபாக்கோ லீவ்ஸ்ல இருக்கிற வைரஸ் இருக்கு இல்லையா, டொபாக்கோ லீஃப்ல இருக்கிற வைரஸை வந்துட்டு காசஸ் ஹெல்த்தி பிளான்ட் அப்படின்னு சொன்னாரா. ஸோ அந்த ஹெல்த்தி பிளான்ட்ல இருக்கிற அந்த டொபாக்கோ வைரஸ் வந்துட்டு கால் ஃப்ளூயிடம் சாரி வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு திமித்ரி இவானோவ்ஸ்கி வந்துட்டு ஏதோ ஒரு வைரஸ் இருக்கு, சாரி நான் திரும்பியும் ரீவர்ட் பண்ணிடுறேன். திமித்ரி இவானோவ்ஸ்கி என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு வைரஸ் இருக்கு, அது பாக்டீரியாவோட சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறமா இதெல்லாம் சொல்லலை. பட் B.W. Benjamin is the scientist, அந்த டொபாக்கோ லீவ்ஸை வந்துட்டு ஸ்டடி பண்ணிட்டு அது இது ஏதோ வைரஸா இருக்குன்னு சொல்லி அந்த வைவம் ஃப்ளூவிடம் கண்டுபிடிச்சது M.W. Benjamin. ஓகேவா, கிளியரா? யா, கண்டாஜியம் ஃப்ளூவிட் வந்துட்டு இவர் தான் கொடுத்தாரு, அவர் கிடையாது. சாரி. இந்த வரைக்கும் புரிஞ்சுதா? ஐ லிட்டில் கன்ஃபியூஸ், பட் எங்க டவுட்னா திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். திரும்பி வேணா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. திமித்ரி இவானோவ்ஸ்கின்னு ஒரு சயின்டிஸ்ட் 1892 என்ன பண்ணாருன்னா, பாக்டீரியாவோட சின்னதாக ஏதோ ஒரு ஆர்கனிசம் இருக்குன்னு சொன்னாரு. அந்த ஆர்கனிசம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த சயின்டிஸ்ட் பேர் தான் வந்துட்டு M.W. பீஜர்னிக். இவர் வந்துட்டு அந்த டொபாக்கோ மொசைக் டிசீஸ், அதாவது நம்ம டொபாக்கோ லீஃப்ல வந்துட்டு அது ஏதோ ஒரு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை போய் ஸ்டடி பண்ணி பார்த்தா இது பேர் வைரஸ், அதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஃப்ளூவிட் இருக்கு, அது பேர் கண்டாஜியம் வைவம் ஃப்ளூவிடம் அப்படின்னு சொல்லினார். ஓகேவா, M.W. பீஜர்னிக் ஆன் 1898. இங்க வரைக்கும் கிளியரா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் பேர் வந்துட்டு W.M. ஸ்டான்லி. W.M. ஸ்டான்லி இன் 1898. ஓகேவா, 1898 என்ன ஆச்சுன்னா, ஸோ இவர் தான் வந்துட்டு 1898ல வைரஸஸ் குட் பி, இட் மைட் பி அப்படின்னு சொல்லி, இட் குட் பி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மாதிரி கிறிஸ்டலைஸ்ட். அதுக்கப்புறமா அந்த கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்டல் which is there contains proteins, அந்த proteins தான் வந்துட்டு pathogenic அப்படின்னு இவர் வந்துட்டு சொன்னார். ஓகேவா, ஆல்ரைட். இப்போ இந்த புரோட்டீன் இருக்கு நம்ம சொன்னோம். ஸோ இதனால they clearly understood that viruses are obligate parasites அப்படின்னு. ஆப்ளிகேட்னா கம்பல்சரி தே ஆர் ஆப்ளிகேட். அங்க பாருங்க, கம்பல்சரி தே ஆர் பாரசைட். அவங்களால நம்மளுக்கு எந்த யூஸ் இல்லை, தேர் கம்பல்சரி. வைரஸ்னாலே குட் வைரஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆப்ளிகேட்னாலே கண்டிப்பா இது ஒரு பாரசைட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தான் ஆப்ளிகேட் பாரசைட். ஓகேவா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இது இல்லாம புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இன் அடிஷன் இதுல புரோட்டீன்ஸ் இல்லாம இன் அடிஷன் இந்த வைரஸ்ல வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் இருக்கு. ஓகேவா, ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு, ஏதோ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு. ஸ்டடி பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு இந்த வைரஸ்குள்ள. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு எய்தர் RNA இல்லைன்னா DNA. ஓகேவா, DNA. ஓகேவா, பட் எந்த வைரஸும் இப்போ வரைக்கும் நோ வைரஸ் கண்டெயின் போத் RNA அண்ட் DNA. ஓகேவா, இது நான் வச்சுக்கோங்க. ஆல்ரைட், யா, சூப்பர். இது இல்லாம இந்த RNA வாட்டர் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். இதுதான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இன்ஃபெக்ஷியஸ் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? இப்போ இல்ல வந்துட்டு பிளான்ட்ஸை குறிக்கிறது வாட் டைப் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், அனிமல்ஸை வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்றது வாட் டைப் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தலாம். அனிமல்ஸ்
animals. ஓகேவா? plants மோஸ்ட்டாக எந்த டைப் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் பார்த்தீங்க பாருங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA, ஒன்லி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இதான் வந்துட்டு அந்த டைப் ஆஃப் வைரஸ் தான் வந்துட்டு பிளான்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? அஃபெக்டிங் பிளான்ட்ஸ். பட் அனிமல்ஸ் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA, டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ஆர் இங்கே பாருங்க ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. ஓகேவா? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. இதை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ற டைப் ஆஃப் வைரஸஸ். ஓகேவா? ஸோ இது இல்லாம இங்க பாருங்க பாக்டீரியல் வைரஸ். ஓகேவா? பாக்டீரியல் வைரஸ் ஆர் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியோஃபேஜ் வந்து டயக்ராம் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? பாக்டீரியோஃபேஜ்னா என்னதுன்னா இந்த பாக்டீரியோஃபேஜ்னா இங்க பாருங்க வைரஸ் வந்து அஃபெக்ட்ஸ் பாக்டீரியா ஆல்சோ. குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா இருக்கு. பட் இந்த வைரஸ் வந்துட்டு பாக்டீரியாவே அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? வைரஸ் தட் அஃபெக்ட்ஸ் பாக்டீரியா. ஓகேவா? ஸோ இது மோஸ்டா இந்த டைப் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ் வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வைரஸ். டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வைரஸ். ஓகேவா? ஸோ பாக்டீரியோஃபேஜ் டயக்ராம் பார்த்துலாமா? டக்குன்னு NCERT புக்குங்க. ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன், க்ளோசர். ஓகே, பக்கா. இங்கே பாருங்க பி. ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு சயின்டிஸ்ட் டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொன்னார். கேப்சிட் இருக்கு, RNA இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இவர் வந்துட்டு எந்த சயின்டிஸ்ட் பேர் என்னது? MW பீஜர்னிக். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது பாக்டீரியோஃபேஜ். இப்போ வைரஸ் பாக்டீரியாவே அஃபெக்ட் பண்ணுது. இந்த டயக்ராம் நீட்ல கேட்டிருக்காங்க. நீட்ல எப்படி கேட்டாங்க, எனக்கு சீரியஸாக நான் போய் சொல்லலை, சீரியஸாக டயக்ராம் கேட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க ஹெட்டு, காலர், ஷீட்டு, டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா. இதில் வந்துட்டு வெறும் இதை கொடுத்துட்டு ABCD ஆர் 1 2 3 4 போடுவாங்க. எதர் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுப்பாங்க, இல்லைனா ஒன்று விட்டுட்டு இது என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எப்படி வேணால் கேட்கலாம், இதை மறக்காதீங்க. ஸோ ரிப்பீட்டர் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ரிப்பீட்டர் இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. ஓகேவா? நோ ப்ராப்ளம், போய் சொல்ல வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சீரியஸாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இம்பார்ட்டண்ட். இப்போது இது பேர் பாக்டீரியோஃபேஜ். இதுக்கு வந்துட்டு ஹெட்டு, கலர், ஷீட் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வைரஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோட்டீன் கோட் வந்துட்டு கேப்சிட் சொன்னால, ப்ரோட்டீன் கோட் கேப்சிட் இதை மறக்காதீங்க. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த மாதிரி இந்த வைரஸ்னால எந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கு எந்த மாதிரிலாம் இருக்குன்னு பாருங்க. வைரஸ் வந்துட்டு டிசீஸ் காஸ் பண்ணுது இல்லையா. நம்மளுக்கு என்னெல்லாம் டிசீஸ் தெரியும்? கொரோனா வைரஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ கொரோனா வைரஸ் இல்லாமல் சொல்லுங்கள். கொரோனா வைரஸ் இல்லாமல் மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மம்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மால் பாக்ஸ் சொல்கிறாங்களே. உங்களுக்கு தெரியுமா? காமன் கோல்டு வருது, ஜலதோஷமா, கோல்டு வந்துட்டு அந்த வைரஸ் பேர் வந்து ரைனோ வைரஸ். கரெக்டா? இந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் இது படிப்போம். நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணல. ரைனோ வைரஸ் இது வந்துட்டு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் படிப்போம். அது அந்த லெசனில் வந்துட்டு காமன் கோல்டு காசஸ் பை ரைனோ வைரஸ். ஓகேவா? ஜஸ்ட் அங்கே இருக்கிற நீட் பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஸ்மால் பாக்ஸ், அதுக்கப்புறமா ஹெர்பீஸ், அப்படிமா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், ஹெர்பீஸ். ஓகேவா? எய்ட்ஸ் கூட. ஓகேவா? எய்ட்ஸ் கூட எய்ட்ஸ் கூட ஹெர்பீஸ். ஹெச்ஐவின்னா ஹியூமன் இம்யூனோ வைரஸ், அது கூட. ஓகேவா? ஸோ அந்த கேப்சோமர்ஸ் அங்கே பார்த்தோம் இல்லையா, இருங்க நான் காட்டுறேன். இந்த கேப்சிட்ல இங்கே இல்லாமல்
இந்த capsid இருக்குல்ல, இந்த capsid is basically நான் எழுதுறேன் இங்க பாருங்க. இந்த capsid இருக்கு இல்லையா, இந்த capsid is made up of capsid இருக்கு இல்லையா, இந்த capsid is made up of NEET question. This capsid is made up of capsomers. ஓகேவா? So இந்த capsomer இந்த capsomer எதனால் protect ஆயிருக்குன்னா, they protect by presence of nucleic acid. இது NEET question. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? presence of nucleic acid. ஓகேவா? alright, இது இல்லாம பிளான்ட்ஸ்க்கு வந்துட்டு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஹெல்தி பிளான்ட்ல வந்துட்டு பிளான்ட்ஸ் வைரஸ் எஃபெக்ட் ஆச்சுன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? பிளான்ட்ஸ் வைரஸ் சிம்டம்ஸ், பிளான்ட்ஸ்க்கு வந்து வைரஸ் எஃபெக்ட் ஆச்சு சிம்டம்ஸ். ஸோ இன்னெல்லாம் சிம்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு மொசைக் ஃபார்மேஷன், மொசைக்காக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ரோலிங், லீஃப் ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரோலிங், லீஃப் கேர்ல் ஆகுது, கேர்லிங். அப்புறம் க்ரீனாக இருக்குது, நல்லா பச்சையாக இருக்கிற க்ரீனாக இருக்கிற லீஃப் வந்துட்டு எல்லோவாக கலர் ஆகுது, எல்லோயிங். அப்புறம் வந்து ஹைட் வந்து இந்த ஹைட்னு இருக்கும், அந்த ஹைட் வந்து கம்மியாகும். அது பேர் என்னது? ஸ்டண்டட் க்ரோத். ஓகேவா? ஸ்டண்டட் க்ரோத் ஆகுது. ஸோ இது எல்லாமே பாயிண்ட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான் பிளான்ட்ஸ் வைரஸோட சிம்டம்ஸ் இதுதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வேற என்ன இருக்குன்னா, வேற என்ன இருக்குது இதில் பார்த்துடலாமா? ஸோ இங்கே பாருங்க, இது இல்லாமல் இந்த சயின்டிஸ்ட் நேம்லாம் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டண்டட் க்ரோத் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பார், இங்கே வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, சாப்டர் முடிக்க போகிறோம். ஸ்டண்டட் க்ரோத்னது ஹைட்டு. இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு வந்து 7 feet 8 feet ஹைட்னா அந்த ஹைட் வந்துட்டு க்ரோத் ஆகாமல் 2 feet 3 feetல இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் க்ரோத். ஹைட்டு இந்த அளவுக்கு ஹைட் இருக்கும், ஆனால் இந்த வைரஸ்னால ஹைட் க்ரோத் கம்மியாயிடும். ஓகேவா? எனக்கு தாண்டா அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்துலாங்க பாருங்க, இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. வைராய்ட்ஸ் இன் 1971 யார் கொடுத்தது? டிஓ டீனர். என்ன டிஸ்கவர் பண்ணனா, டிஸ்கவர்ட் ஒரு புது நியூ இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் தட் வாஸ் ஸ்மாலர் தென் வைரஸ். வைராய்ட்ஸ்னா என்னதுன்னா, இப்போ இருக்க வைரஸ் தான் பாக்டீரியாவோட சின்னது வைரஸ், ஆனால் வைரஸோட சின்னது வந்துட்டு வைராய்ட்ஸ். அது நீட் கொஸ்டின். ஓகேவா? நீங்கள் எழுதிக்கோங்க, வைராய்ட். இட் இஸ் அ நீட் கொஸ்டின். இட் இஸ் ஸ்மாலர் தென் வைரஸ். ஓகேவா? இது பேசிக்லி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி ஃப்ரீ ஆர்என்ஏ. இதுக்கு வந்துட்டு லேக்னு ப்ரோட்டீன் கோட் இல்லை, ஃபவுண்ட் இன் வைரஸஸ், ஹென்ஸ் த நேம் வைராய்டுன்னு இருக்கு. ஓகேவா? வைரஸ்ல இதில் கண்டுபிடிச்சாங்க, ஸோ இது வைராய்டுன்னு பேர் வச்சாங்க. த ஆர்என்ஏ ஆஃப் த வைராய்டு வாஸ் ஆஃப் லோ மாலிகுலர் வெயிட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரஸோட ஆர்என்ஏ மாலிகுலர் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இது அதோட கம்மி. ஓகேவா? ஸோ இது பேர் வைராய்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரியான்ஸ் இருந்தது. இங்கே பாருங்க, இன் மாடர்ன் மெடிசினல் சர்டைன் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் நியூரோலாஜிக்கல் டிசீஸ்னாலே இங்கே பாருங்க, ப்ரியான்ஸ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் வாட் டைப் ஆஃப் டிசீஸ்னா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஏதோ ஒரு பேர் இருக்குமே, மேட் கவ் டிசீஸ் இன் கேட்டில் தான் வந்துட்டு ப்ரியான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன் மாடர்ன் மெடிசன் சர்டைன் இன்ஃபெக்ஷன் நியூரோலாஜிக்கல் டிசீஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி ட்ரான்ஸ்மிட்டட் பை ஏஜென்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் abnormal folded protein. The agent was similar in size to virus. So similar, same virus size இருக்கான அது வைரஸ் மாதிரி இல்லை. ஓகேவா? இது வந்துட்டு கேட்டில், அதாவது கேட்டில் அஃபெக்ட் பண்ணுது. என்னதுன்னு பார்க்கலாம். The most notable disease caused by the prions are bovine spongiform encephalopathy. ஞாபகம் வச்சுக்கோங்க, BSC. ஓகேவா? bovine spongiform encephalopathy. நீட் கொஸ்டின். commonly called what? mad cow disease. டிசீஸ்னா அதோட ஃபங்க்ஷனை புரியாது, அது ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி, சில மாதிரி விக்ரஸாக மாறும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி சார் இதுக்கு மேட் கவ் டிசீஸ் வந்துச்சுன்னா, அது சாப்பிட்ற ஃபுட்டு வாட் எவர் இட் இஸ் தேர்ல அது கண்டாமினேட் இருக்கும். எதால் கண்டாமினேட்? இந்த ப்ரியான்ஸால கண்டாமினேட் ஆகி அது எடிபிள் சாப்பிட்றதுனால இந்த மேட் கவ் டிசீஸ் அதுக்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ அனலோகஸ் வேரியன்ட் கால் க்ரூட்ஸெல்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ், CJD. இதுக்கு ஹியூமன்ஸ்க்கு எப்படி? ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ஸ்க்கு வந்துச்சு.
சாரி ஃபர்ஸ்ட் கேட்டிலுக்கு வந்துச்சு. கேட்டிலுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அது சாப்பிட்ற கண்டாமினேட் ஃபுட்லேருந்து வந்துச்சு. அது வந்துட்டு அந்த கண்டாமினேட் ஃபுட் வாட் எவர் இட் தேர், அது பேசிக்லி ப்ரியான்ஸ். அந்த ப்ரியான்ஸ்க்கு பேர் நம்ம இங்கே அந்த டிசீஸ்க்கு பேர் நம்ம இன்னும் சொன்னோம் bovine spongiform encephalopathy. அதுலேருந்து இப்போ ஹியூமன்ஸ் போய் கேட்டில் மில்க் எடுக்கிறாங்க இல்லையா, மில்க் எடுக்கும்போது அதை டச் பண்ணுறதுனால அங்கேருந்து அந்த கேட்டில் அங்கேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் வந்து அந்த வேரியன்ட் பேர் க்ரூட்ஸெல்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ். எப்படின்னா ஒரு கொரோனா வைரஸ் எப்படி வந்துச்சுன்னு நம்ம சொன்னோம். ஒரு பேட் இருக்கு, அந்த பேட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த ஏதோ ஒரு சைனாக்காரன் வந்துட்டு அந்த வைரஸ் அந்த பேட்டை சாப்பிட்றதுனால அந்த வைரஸ் அனிமலுக்கு இருக்கிற வைரஸ் வந்துட்டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ஹியூமன்ஸ் குளோபலாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்ற மாதிரி. அதே மாதிரி இந்த கதையும் இது வந்துட்டு ஒரு கேட்டிலுக்கு ஒரு மில்க் கிவிங் அனிமலுக்கு வந்துட்டு நம்ம கேட்டில் மில்க் ஃபார்ம் எடுக்கிறதுலையோ இல்லை அது கிட்ட நம்ம இருக்கிறதுனாலையோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த வைரஸ் வந்துட்டு அனிமல்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதால அதோட வேரியன்ட் மாதிரி க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ். ஓகேவா? கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணனா? ஸோ க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ். சிஜேடினா ஹியூமன்ஸ்க்கு, பிஎஸ்சினா அனிமல்ஸ் கேட்டில்ஸ்க்கு. ஓகேவா? இங்க வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் போவேன். டவுட்டா இருந்தா கூட கேட்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே. க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜேக்கப். சார் ஐ ஹாவ் அ டவுட். அஜய் எம்னு சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் சொல்லுங்க, கேளுங்க. நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். போடுங்க, கமெண்ட்ல போடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டர் பிகாஸ் உங்களே பார்த்துட்டு இருக்க முடியல. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? எஸ் கேளுங்க. ப்ரோ லீஃப் எல்லோ ஆனால் ஏஜ் ஆச்சுன்னா அர்த்தம் ஆர் வைரஸ் அட்டாக்கா ப்ரோ? ஸோ ஏஜ் அட்டன் ஆகுறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு 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 பிளான்ட்டுக்கு வந்துட்டு ஏஜ் இவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 to 15 இயர்ஸோ ஒரு 20 இயர்ஸோ 30 இயர்ஸோ அந்த பிளான்ட்டுக்கோ அது ட்ரீக்கோ இத்தனை இயர்ஸ்னா அந்த அதுக்குள்ளேயே அதாவது ஒரு 5 இயர்ஸே எல்லோயிங் ஆகுறது சர்ப்ரைஸ் இல்லை? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட அப்பா ஹைட் வந்துட்டு ஒரு 5'9'6" வச்சுக்கிட்டா என்னோட ஹைட் வந்து 4'5" இல்லை 5'லேயே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது டவுட்ஃபுல், இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி தான் பிளான்ஸ்க்கும் அவங்களோட ஜென்ரலாக ஜெனட்டிக்லி இந்த மாதிரி ஹைட்டுன்னு நம்ம குறிச்சிட்டோம். பட் அதோட ஹைட் ரொம்ப ஸ்டண்டட் க்ரோத்தாக இருந்தால் அது ப்ராப்ளமேட்டிக் இல்லையா? அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அந்த டைமில் எல்லோயிங் ஆஃப் லீஃப் அந்த மாதிரி. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஒன் செகண்ட். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை கேளுங்க. அஜயம் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை கேளுங்க. எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இவ்வளோ இருக்கே. எந்த டாபிக் பர்டிகுலராக நீங்கள் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வேண்டாம் முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் எந்த இதுன்னு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ப்ளீஸ். அஜயம் உங்களை தான். எங்கே உங்களுக்கு டவுட்டு திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்கே எடுக்கணும் சொல்லுங்கள்? வைராய்ட்ஸ் எடுக்கணுமா, ப்ரியான்ஸ் எடுக்கணுமா? வைராய்ட்ஸ் அண்ட் ப்ரியான்ஸ் திரும்பி எடுக்கட்டா? இல்லை அதுதான் டவுட்டா? அதுதான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு. ஸோ வைராய்ட்ஸ் ஓகே. ஸோ நல்லா கேளுங்க. வைராய்ட்ஸ் வந்து 19th சென்ச்சுரியில் டீனர் டிஸ்கவர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீனர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணார். என்ன டிஸ்கவர் பண்ணால் ஏதோ புது இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இருக்குது, அது வந்துட்டு நம்ம வைரஸோட ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அது எங்கே கண்டுபிடிச்சாருன்னா பொட்டேட்டோ ஸ்பிண்டர் டியூபர் டிசீஸ். பொட்டேட்டோவில் இங்கே பாருங்கள், பொட்டேட்டோ ஸ்பிண்டர் டிசீஸ் இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். பொட்டேட்டோக்கு மேலே ஒரு மாதிரி வந்திருக்கும், பொட்டேட்டோ ஸ்பிண்டர் டிசீஸ். நம்ம பொட்டேட்டோ மேலே எப்படி இருக்கும் பாருங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது வெளியே இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, நார்மலாக பொட்டேட்டோ கிளியராக கொஞ்சம் கிளியராக இருக்கும். இங்கே பாருங்க, அந்த வைரஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காரணம் ஏன்னா, ஒன் செகண்ட் கைஸ், நான் லைவ்ல இருக்கேன்டா, நான் ஒரு 10 minutesல கால் பண்ணுறேன்டா. நான் லைவ்ல இருக்கேன்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ.
ஸோ இப்போ பாருங்க, பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டிசீஸ் வந்துட்டு வைரஸ்ன்னு சொன்னேன். கிவ் மீ 1 செகண்ட். ஸோ வைராய்ட்ஸ் இங்கே பாரு, வைராய்ட்ஸ் வந்துட்டு மோர் ஸ்மாலர் தென் ஆர்என்ஏ, ஓகேவா? ஸ்மாலர் தென் ஆர்என்ஏன்னு புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா ஸ்மாலர் தென் வைரஸ், வைராய்ட்ஸ் வந்து ஸ்மாலர் தென் வைரஸ். இது எங்கே கண்டுபிடிச்சாருன்னா பொட்டேட்டோ ஸ்பிண்டல் டியூபர் டிசீஸ் இருக்கு, அங்கேருந்து தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க, ஓகேவா? இந்த டிஸ்கவர் பண்ணாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுங்க என்னன்னா, இதோட ஆர்என்ஏ நார்மலாக எப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இதோட ப்ரோட்டீன் கோட் வந்துட்டு ப்ரோட்டீன் கோட்டே இல்லை இதுக்கு, ஓகேவா? இது ஃபவுண்ட் இன் எங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது வைரஸஸ்குள்ளே ஃபவுண்ட் பண்ணதுனால இது வைராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? இதை பார்த்து பொட்டேட்டோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. அப்படி இல்லை, இப்போ வர பொட்டேட்டோஸ் எல்லாம் குட். சில வைரஸாக இருக்கிறது, அதுக்கு தான் நிறைய பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் அடிக்கிறது, ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா அஜயம்? வைராய்ட்ஸ் புரிஞ்சிருச்சா? இப்போ லிச்சன்ஸ் போயிடலாம், ஓகேவா? லிச்சன்ஸில் என்னன்னா தேர் சிம்போயாட்டிக், லிச்சன்ஸ்னால வச்சுக்கோங்க, சிம்போயாட்டிக் அசோசியேஷன். ஸோ இந்த சிம்போயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் எங்கன்னா ஆல்கே அண்ட் ஃபங்கை, ஓகேவா? The algal component is known as phycobiont and the fungal components called mycobiont. இதுக்கு டைரக்ட் கொஸ்டின் இதே மாதிரி கேட்பாங்க. இங்க பாருங்க. So how to we score 316 biology? Please give the schedule sir அப்படினா இங்க பாருங்க. இப்போ இந்த எந்த இயர்? இது செப்டம்பர். இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? நிறைய மாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல். உங்களோட ஷெட்யூல் வந்துட்டு மேக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் டிசம்பருக்குள்ளே ஷெட்யூல் சொல்லிடுறேன். இப்போ செப்டம்பர் விட்டுருங்க. செப்டம்பரா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் இருக்குது. பயாலஜியில் 360 எப்படி எடுக்கணும்னா 3 மாதம் இருக்கு இல்லையா? ரெகுலராக டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. அந்த சாப்டருக்கு வந்து நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் இருந்தால் இந்த 3 மாதம் பிளான் பண்ணிக்கோங்க. எப்படி பிளான் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த 4 டேஸில் இல்லை இந்த 3 டேஸில், இந்த 2 டேஸில் குட்டி சாப்டர் 1 டேல முடிச்சிருங்க. பெரிய 2 hours 3 hours பெரிய சாப்டர் வந்து கொஞ்சம் பார்ட் மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு இந்த 3 monthsல முடிச்சிருங்க. எப்படி பண்ணுறீங்கன்னா லைன் டு லைன் என்சிஆர்டி, எங்களோட ரெகுலர் வீடியோஸ் அது பார்த்துக்கிட்டு லைன் டு லைன் என்சிஆர்டி படிச்சுட்டு கொஸ்டின்ஸ் அந்த சாப்டர் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த சாப்டரோட எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால டிசம்பருக்குள்ளே போர்ஷன் முடிக்க பாருங்கள். அப்போது ஃபர்ஸ்ட்டு படிக்கிறது முடிஞ்சிச்சு. ஜான்வரி, பிப்ரவரி செகண்ட் ரிவிஷன், ஓகேவா? 2 மாதம் எடுத்துக்கோங்க. திரும்பியும் கம்ப்ளீட் 11th and 12th போர்ஷன் செகண்ட் ரிவிஷன் ஜான்வரி அண்ட் ஃபெப். மார்ச், ஏப்ரல் தேர்ட் ரிவிஷன் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சுட்டு தருவாயிட்டீங்க. அப்புறம் மேக்கு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். மே, ஓகேவா? மே எக்ஸாம் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டா முடிஞ்சிடும். ஓகே. ஸோ ஆல்கல் காம்பனண்ட் ஆஸ் நோன் அஸ் ஃபைகோபயண்ட் அண்ட் ஃபங்கல் காம்பனண்ட் வந்து மைக்கோபயண்ட் சொல்லுங்க. இதில் விச் ஆர் ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக். சிலது வந்து தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், சிலர் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கனிசம் ரெஸ்பெக்டிவ்லி. எது ஆட்டோட்ரோபிக்? இங்கே பாருங்க, ஃபைகோபயண்ட் வந்துட்டு ஆட்டோட்ரோபிக், அதே ஃபங்கல், ஓகேவா, தே ஆர் ஹெட்ரோட்ரோபிக், depend on other organism for nutrition. So algae prepare their own food for fungi and fungi. So இன்னங்க பாருங்க, algae இருக்கு இல்லையா? algae வந்துட்டு ஃபுட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த ஃபுட் வந்துட்டு ஃபங்கை எடுத்துக்குமா. அந்த இதுக்கு பதிலாக இந்த ஃபங்கை என்ன பண்ணும்? they absorb mineral nutrition water for this partner. இங்கேருந்து ஃபங்கை என்ன பண்ணுன்னா, இங்கே ஆல்கே கீழே குட்டி ரூட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப குட்டி ரூட்ஸ், அதுக்கு பெருசாக ரூட் இருக்கிறதுனால என்ன பண்ணோன்னா அதுக்கு நியூட்ரியன்ஸ் பெருசாக கிடைக்கிறது. ஸோ அது பக்கத்தில் ஃபங்கை இருக்கிறதுனால என்ன பண்ணோன்னா அந்த சாயிலில் அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த ஆல்கேவை உயிர் இருக்கும். இந்த ஆல்கேக்கு வந்துட்டு இவங்க ஃபுட் கொடுப்பாங்க, அப்போ பண்ணி ஷேர் பண்ணிப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு என்ன ஆகும்னா, ஸோ ஈக்குவல் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இதுதான், ஓகேவா? ஸோ in mineral nutrients and water for their partner. So close it to the association that of one saw lichens in nature, one would never imagine. They have 2 different organisms within them, lichens. So are very good. So இது இல்லாம lichens ஓட என்ன கதைன்னா, இங்க பாருங்க, lichens are very good population pollution indicators. ஏன் pollution indicatorsனா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்டி நல்ல குட் என்விரான்மெண்ட் இருக்கு, சடனா இங்க வந்துட்டு ஒரு ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு பெரிய பொல்யூஷன் பயங்கரமாக நடக்க போகிற ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தால் வித்தின் ஃபியூ இயர்ஸ், வித்தின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மந்த்ஸ் ஆர் இயர்ஸில் அங்கே இருக்கிற லைச்சன் கவுண்ட்ஸ் கம்மி ஆகிட்டு லிச்சன்ஸே இல்லாமல் போயிடும். ஸோ தே டு நாட் க்ரோ. நல்லா பார்த்துக்கோங்க, லிச்சன்ஸ் டு நாட் க்ரோ இன் பொல்யூட்டட் ஏரியாஸ். இதை வச்சு தே ஆர் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிச்சன்ஸ் ஆர் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். அவ்வளோதான். சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சார். என்ன ஆச்சு?
சார் ஓகே இந்த சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஓகேவா அந்த சாப்டரு. Sir, I feel tough in chapters in photosynthesis and respiration. What can I do? So I will take classes for this also. Don't need to worry. இது இல்லாம கொஸ்டின்ஸ் ஒரு வாட்டி எதுவாக இருந்தாலும் ஒரு வாட்டி என்சிஆர்டி ஒரு வாட்டி புக்கு மாதிரி இது போர்ஷன்ஸு இது சிலபஸ்ஸு இது இவ்வளோன்னு நினச்சா தயவு புரியாது. இது எனக்கு இது இன்னும் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி புக் மாதிரி ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு மனசில் இது இம்பார்ட்டன்ட் தோறுது அங்கே குறித்து வைங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியலன்னா யூ ஸ்டார்ட் வாட்சிங் பிரெய்னி மெடிக் வீடியோஸ். இப்போ இருக்கிற நான் லைவ்ல இன்கேஸ் அந்த சாப்டர்ஸ் போடலன்னா ப்ரீவியஸாக பிரெய்னி மெடிக்கில் வி ஹவ் ஆல்சோ அப்லோடட் வீடியோஸ் ஓகேவா. இந்த நீங்கள் எந்த பர்டிகுலர் சாப்டர்னா அந்த பர்டிகுலர் சாப்டரில் வீடியோஸ் இருக்கு. யூ கைஸ் கேன் கோ த்ரூ இட். அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓகேவா. அது இல்லாமல் எம்சிக்யூஸ் போட்டுருங்க அவ்வளோதான். ஆல் ரைட் ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ கைஸ். இதோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் நாளைக்கு இருக்கும். நாளைக்கு இன்கேஸ் இருந்தால் நாளைக்கு வந்துட்டு மோரோவர் இந்த நெக்ஸ்ட் சாப்டர் இருக்கும். ஆல் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இருக்கும் ஓகேவா. எவ்ரி திங் இஸ் கிளியர். ஆல் ரைட் யா மென்டி குவிஸ் கூட பிளான் பண்ணலாம். ஓகே ஓகே தேங்க்யூ. குட் நைட் கைஸ். தேங்க்யூ. குட் நைட் குட் நைட். ஸோ ஃபிசிக்ஸ் ஷெடியூல் வந்துட்டு ஃபிசிக்ஸ் சாரை கேளுங்க. ஹி வில் பி கம்மிங் லைவ் டூ நாளைக்கு இல்லை நாளைக்கு வருவார் ஓகேவா. தேங்க்யூ. டவுட்ஸ்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. இந்த கமெண்ட் இல்லாமல் லைவ் கமெண்ட் இப்போ க்ளோஸ் ஆகிடும். இதுக்கு ரெகுலர் நார்மலாக இருக்கிற கமெண்ட்டில் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் அங்கேயும் போட்டு விடுங்க ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குட் நைட் குட் நைட். ஓபிஎஸ்.